தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அவர்கள் ஒரு மோசமான ஒரு தீய சக்தியாக நினைக்கிறாங்க. மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கிற ஒரு மோசமான சக்தி பாஜக. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பி டீம் அப்படின்னா இவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு சக்தி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து மக்கள் அவங்கள நிராகரிச்சிருவாங்க. நிராகரிக்க தயங்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் தலைமறைவானது ஒரு பெரிய உலகமாக குற்றமெல்லாம் கிடையாது. இப்போ விமர்சனத்துக்குரியதாக நாம் பார்க்குறது எது அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் தாவேகாவுக்கு சாதகமாக மாறிய பிறகு நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் வெளியில் வர்றாங்க. ஓகேவா? அது என்னென்னா இனிமேல் நம்ம மேலே கைது நடவடிக்கை இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான். கரூர் செந்தில் பாலாஜியுடைய கோட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ செந்தில் பாலாஜியை மீறி யாராவது கல்யாண மண்டபத்தை விஜய்க்கு வாடகைக்கு தருவாங்களா? நிச்சயமாக தரமாட்டாங்க. ஒருவேளை அதிமுகவை சேர்ந்த யாராவது கல்யாண மண்டபம் வச்சுருந்தா வீம்புக்காக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி இது வரைக்கும் அந்த மாதிரி விஜய்க்கு யாரும் கல்யாண மண்டபத்தை தருவதற்கு முன் வரலை. காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணியில் தொடர்வதை விட தாவேகா பின்னால் போகிறது ஒரு கூடுதல் அனுகூலம் இருக்குது. என்னென்னா இப்போ தாவேகாவுக்கு விஜய்க்கு கேரளாவிலையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, பாண்டிச்சேரிலையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்போ தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் இவர்களுக்கு ஆதாயம் இருக்குது, மற்ற 2 மாநிலங்களிலும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டுவதற்கு விஜயினுடைய செல்வாக்கு பயன்படும். அதனால் அவங்க அதை நோக்கி செல்லுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லாமே இந்த சட்ட போராட்டம் மூலயமா தான் அந்த வெற்றிகளை பெற்றுட்டு இருக்காரு சார். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் பாஜக கீழே இருக்காரு, பாஜக கையில தான், பாஜக சொல்றது தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. விஜயோட இந்த குடுமையே பாஜக கிட்ட தான் இருக்கு, அமித்ஷா கிட்ட இருக்குது சொல்றாங்களே சார், இது எப்படி பாக்குறீங்க? அதாவது விஜயை எந்த விமர்சனத்தாலும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன காரணம்? விஜய் நீங்க எந்த வகையிலையுமே குறை சொல்ல முடியாது. இப்போ இவர் பணமெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு தனி விமானத்தில் போகிறாரு, மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவர் இதுவரைக்கும் எந்த அரசு பொறுப்பிலும் இல்லை. இன்னொன்று, அவருடைய இந்த சொகுசான வாழ்க்கை முழுக்க அவர் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டை உங்களால் வைக்க முடியாது. அப்போ எப்படி இவரை வீழ்த்துறது அப்படின்னா 2 விஷயத்தில் தான் வீழ்த்த முடியும். ஒன்று, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை என்னன்னு கேட்டால் பொது வழிக்கு எடுத்துகிட்டு இவங்க ஒரு கட்டுக்கதைகள், இட்டுக்கட்டிய கதைகளை எல்லாம் எடுத்து போட்டு அவரை அசிங்கப்படுத்துறது. இந்த திரிஷா, கீர்த்தி சுரேஷ் கதைகள்லாம் இப்படிப்பட்ட ஒன்று தான். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை அல்லது ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா ஒரே ஒரு அஸ்திரம் தான் வலுவான அஸ்திரம். என்னென்னா, இவர் பாஜகவுடைய நண்பர்னு சொன்னால் அவரை எளிதில் வீழ்த்திடலாம். இது பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு ஒரு கட்சியை பிராண்ட் பண்ணிங்கன்னா அந்த கட்சியை காலி பண்ணிடலாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை அவர்கள் ஒரு மோசமான ஒரு தீய சக்தியாக நினைக்கிறாங்க. மக்களுடைய ஒற்றுமையை குலைக்கிற ஒரு மோசமான சக்தி பாஜக. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையில். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியினுடைய பி டீம் அப்படின்னா இவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விரோதமான ஒரு சக்தி அப்படின்னு ஒரு முடிவுக்கு மக்கள் அவங்கள நிராகரிச்சிருவாங்க. நிராகரிக்க தயங்க மாட்டாங்க. இந்த சைக்காலஜியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ விஜயை காலி பண்ணணும்னா பாஜகவுடைய பி டீம்னு சொன்னால் மக்கள் ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த வார்த்தைகளை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜயை பாஜகவுடைய பி டீமை பிராண்ட் பண்ணுற வேலையை நடந்துக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் இதற்கு விளக்கம் சொல்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. என்னுடைய எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திமுக அவர் அரசியல் எதிரின்னு சொன்னார். அதை விட மோசமானது எதுன்னா கொள்கை எதிரி அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கொள்கை எதிரியோட இவர் சமரசம் பண்ணுவார்? நான் ஏற்கனவே சொன்னதா, விஜய் ஒன்றும் சீமான் இல்லை. பொதுவெளியில் ஒருத்தர் எதுக்கிற மாதிரி எதுக்கிறது, திரைமறைவில் அவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதன் மூலமாக பலனை அடைவதற்கு விஜய் ஒன்று சீமான் கிடையாது. அதை திமுக காரர்களும் மக்களும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
இப்போ ஆனந்த் அவர்கள் வந்து வெளியே வந்த சம்பவம் இருக்குல்ல சார், ஏன்னா கொஞ்ச நாட்களா வந்து தலைமறைவா இருந்தார். இப்போ தொண்டர்கள் எல்லாமே அவர் வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி போர்ட்ரேட் பண்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனந்த் அவர்கள் வந்து நம்பிக்கைக்குரியவர் தான். ஆனா அவர் வந்து இப்போ இத்தனை நாள் தலைமறைவர் வந்து எப்படி ஒரு பொதுச் செயலாளரா இருக்கிறது வந்து தகுதி இருக்கு அவருக்குன்றத வந்து பரவலா பேசப்படுது சார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, புஷி ஆனந்த் யாரையும் கொலை பண்ணிட்டு தலைமறைவா இல்லை. புஷி ஆனந்த் எங்கேயும் கொள்ளையடிச்சிட்டு தலைமறைவா இல்லை. ஓகே. கரூரில் வந்து ஒரு துயர சம்பவம் நடக்குது. அதன் காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் அவரை வந்து தேடினாங்க. இவங்க முன்ஜாமீன் ட்ரை பண்ணாங்க. அது நிராகரிக்கப்பட்டதால் அந்த கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக அவர் தலைமறைவாக இருந்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது போன்ற அரசியல் வாழ்க்கையில் பல தலைவர்கள் இந்த மாதிரி தலைமறைவாக இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதிமுக ஆட்சியில் நடந்ததே சொல்கிறேன். அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணால் அடிக்கடி வந்து இந்த முழு அடைப்புன்னு ஒன்று அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காவிரியில் தண்ணி வெள்ளையா முழு அடைப்பு, இலங்கை பிரச்சனையா முழு அடைப்பு, இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக சும்மாவாவது இந்த மாதிரி முழு அடைப்பு அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அதிமுக அரசு பண்ண அப்படின்னா, திமுக தலைவர்கள் வந்து ஒரு முன்கூட்டியே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுவாங்க. அப்போ இவங்க வந்து தலைமறைவாயிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். அதுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள் தொடர்பாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது பண்ண போலீஸ் வரும்போது தலைமறைவாயிடுவாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். அதனால் புஷி ஆனந்த் வந்து தலைமறைவானது வந்து பெரிய உலகமாக குற்றமெல்லாம் கிடையாது. இப்போ விமர்சனத்துக்குரியதாக நாம் பார்க்குறது எது அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் தாவேகாவுக்கு சாதகமாக மாறிய பிறகு நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் வெளியில் வர்றாங்க. ஓகேவா? அது என்னென்னா, இனிமேல் நம்ம மேலே கைது நடவடிக்கை இருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான். இதை ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரியே இந்திய சுதந்திரத்துக்காக இவங்க பெரிய தியாகம் பண்ண மாதிரி அந்த தொண்டர்கள் இவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நெருடலாகவும் உறுத்தலாகவும் அருவருப்பாகவும் இருக்குது. அதை வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து தவிர்க்கணும். இன்னொன்று, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அது விஜயோடு தொடர்பு படுத்தப்படும். அதை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற தவறு விஜய் மீது போய் விழும். அதையெல்லாம் இவங்க யோசிக்காமல் ஆர்வ கோளாறுல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே புஷி ஆனந்தே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. பட் அவர் ரொம்ப கவனமாக தான் இருக்கார். ஒரு ஸ்டிக்கரில் விஜய் படத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய படம் இருப்பதை கூட இவர் வந்து என்கரேஜ் பண்ணுறது இல்லை. போய் ஒரு கட்டரை வாங்கி வச்சுட்டு தான் படத்தை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாரு. என்னன்னா, இப்போ விஜய்க்கு சமமாக நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எங்கே விஜய் தப்பாக நினச்சிருவாரன்ட்டு ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கார். அதை நம்ம பாராட்டுறோம். அதே நேரம் இந்த மாதிரி வந்து அந்த தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், இப்போ நம்ம புஷி ஆனந்துக்கு இப்படி மாலை போட்டால், புஷி ஆனந்துக்கு இந்த மாதிரியாக நம்ம வந்து ஒரு ஜால்ரா அடித்தோம்னா அவர் நமக்கு ஒரு பதவி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. இதை புஷி ஆனந்த் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதில் வந்து அவர் ரொம்ப உறுதியாக இருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து மீண்டும் கரூருக்கு வந்து போவார், அந்த மக்களை வந்து சந்திப்பார். இந்த செய்திகள் வந்து அதிகமாக வருது. ஆனால் அந்த தேதி மட்டும் இன்னும் வெளிவராமல் இருக்கே சார். காரணம் என்ன? அங்கே நெருக்கடிகள் வந்து விஜய் தரப்பினருக்கு வந்து கொடுக்கப்படுதா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவர் 17ஆம் தேதி, அதாவது நாளைக்கு அவருடைய திட்டப்படி கரூர் போகணும். ஓகே. போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவங்களுக்கு இந்த நிவாரண உதவித்தொகை ஏற்கனவே அவர் வழங்குவதாக சொன்ன அந்த தொகையை கொடுக்கறது, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு பிளான் அவர் வச்சுருக்கார். என்ன இதில் சிக்கலாச்சு அப்படின்னா, அந்த 41 குடும்பத்தினரை இவர் தேடி போனார் அப்படின்னா அதுவே ஒரு ரோட் ஷோவாக மாறிடும். யோசிச்சு பாருங்க, இந்த ஊருக்கு போகிறாரு, அந்த ஊருக்கு போகிறாரு அப்படின்னா மொத்த பேரும் இவர் பின்னால் ஊர்வலமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று, அந்த 41 உயிர் பலியானது அந்த 41 குடும்பத்துக்கு தான் துக்கம். மற்றவனுங்களுக்கெல்லாம் அது ஒரு வேடிக்கை தான். அதனால் அவன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஐயோ விஜய் வர்றாருன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கூட அவரை பார்க்குறதுக்கு தான் முண்டி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து அல்லது அதன் காரணமாக மக்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் என்ன பிளான் பண்ணார்னா, ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு பொது இடத்துல இருந்துக்கிட்டு அவர்களை வர வைத்து அவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து மக்களோ தொண்டர்களோ வராத அளவுக்கு ஒரு உரிய பாதுகாப்போடு பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நிறைய நிபந்தனைகள். இன்னொரு பக்கம் கரூர் வந்து செந்தில் பாலாஜியுடைய கோட்டைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ செந்தில் பாலாஜியை மீறி யாராவது கல்யாண மண்டபத்தை விஜய்க்கு வாடகைக்கு தருவாங்களா? நிச்சயமாக தரமாட்டாங்க. ஒருவேளை அதிமுகவை சேர்ந்த யாராவது கல்யாண மண்டபம் வச்சுருந்தா வீம்புக்காக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி விஜய்க்கு யாரும் கல்யாண மண்டபத்தை தருவதற்கு முன் வரலை. இப்போ என்னன்னா, வேற வழி இல்லாமல் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கல்லூரியை அணுகி அங்கே இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம்னா ட்ரை பண்ணாங்க. 17ஆம் தேதி நெருங்கிடுச்சு. ஆனால் அதற்கான உரிய இடம் இவங்களுக்கு கிடைக்கல. அதனால இப்போ அந்த பயணத்திட்டம் வந்து தள்ளி வைக்கப்படுது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதுக்கிடையில் திமுகவுடைய
அந்த இணைய கூலிப்படைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை இவர் பனையூர் ஆஃபீஸுக்கே அந்த 41 குடும்பத்தினரையும் வர வச்சு உதவித்தொகை கொடுக்க போகிறாரு, இவர் இன்னும் பனையூர் பண்ணையாராக தான் இருக்கார், இவர் இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து விஜய் அதை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சார் அப்படின்னா அதுவே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துரும். அந்த தவறை அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கிறது தானே சார் முறையாக இருக்கும். அந்த நிவாரணங்கள் நேரில் கொடுக்கறது இன்னும் அவருக்கு மைலேஜ் தானே சார். இல்லை, அதுதான் உண்மை. பாதிக்கப்பட்டவர், அதாவது பார்த்தீங்கன்னா எங்கு இறப்பு, யார் வீட்டில் இறப்பு நிகழ்ந்ததோ அந்த வீட்டிற்கு சென்று நீங்கள் துக்கம் விசாரிப்பது தான் அடிப்படையான விஷயம். அதுதான் நாகரிகம், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா, இதை நீங்களோ நானோ போனோம்னா யாருக்குமே தெரிய போகிறதில்லை. இப்போ தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, அது யாருக்குமே தெரியாது. அவங்களே போயிட்டு வந்து ஒரு வீடியோவையும் ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணும்போது அடடா இவர் போனாரா அப்படிங்கிறதே தெரியுது. ஆனால் இப்போ விஜய் போகும்போது அப்படி நடக்காது. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா மீண்டும் தன்னுடைய வருகையினால் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. நாம் அந்த வீட்டுக்கு போகணுங்கிறத தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுலேயும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால தான் வந்து அவர் போகிறத தவிர்க்கிறாரு. அதே நேரம் அவர் அந்த 41 குடும்பத்தினரிடம் வந்து ஃபோனில் பேசும்போது பல குடும்பத்தினரிடம் வந்து அவர் வந்து ஒரு உறுதி கொடுத்துருக்காரு, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதை வெளிப்படையாக அறிவிக்காமல் ரகசியமாக விஜய் வந்து இந்த 41 குடும்பத்தினரை நேரில் போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அவங்கள்ட்ட அவர் கொடுத்த ப்ராமிஸ் வந்து கீப்பப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடு. நிச்சயமாக அது உடனடியாக இல்லை என்றாலும் இன்னும் 1 வருடத்தில் 2 வருடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக போவார்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் சார், இப்போ இந்த லாக்அப் டெத் நடந்த அஜித்குமார் அவர் வீட்டுக்கு வந்து ரகசியமாக தான் போய் பார்த்துருந்தார். அதே மாதிரி இந்த கள்ளசாலை குடிச்சு இறந்தவங்களை வந்து நேரடியாக வந்து போய் பார்த்துருந்தார். இதுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த தயக்கம் வந்து இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து விஜய்க்கு வந்து இந்த ஊடகங்கள் வந்து இந்த அளவுக்கு க்ளோஸ்டாக அவரை வாட்ச் பண்ணவே இல்லை. இப்போ வந்து கட்சி ஆரம்பித்தா ஒரு பரபரப்பாக மாறின பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊடகங்களே வந்து விஜயினுடைய வீட்டு வாசலே ஒரு பீட்டு போட்டாங்க. அவருடைய காரு வெளியில் வந்தால் கூட பாருங்கள், விஜய் காரிலிருந்து புறப்பட்டார், ஒய் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டுருக்காரு, பனையூரிலிருந்து அலுவலகத்துக்கு போகிறாரு, பட்டினப்பாக்கம் போகிறாருங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு லைவ் அப்டேட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அப்படி சட்டுன்னு கிளம்பி போகிறதுங்கிறது இப்போ ஒரு சிக்கலான விஷயமாக தான் இருக்குது. முன்ன வெறும் நடிகராக இருந்தார், அவர் பாட்டு கிளம்பி ஷூட்டிங் போயிட்டுருப்பார், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வெளியில் வந்தாலே ஒரு அரசியல் நடவடிக்கைக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க. இதில் இந்த நேரத்தில் இன்னொரு காமெடியை கூட சொல்லலாம். அதாவது விஜயனுடைய வீடு இருக்கிறது நீலாங்கரையில் இருக்குது, அவருடைய அலுவலகம் கட்சி அலுவலகம் இருக்கிறது பனையூரில் இருக்குது, விஜயனுடைய ஆஃபீஸ் பர்சனல் ஆஃபீஸ் இருக்கிறது பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. இந்த அடிப்படை உண்மையே இந்த ஊடகங்களுக்கு புரியலை. அவர் நீலாங்கரையிலேருந்து கிளம்புறாருன்னு வச்சுங்களேன், நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு கிளம்பினார் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க. அது எப்படி பட்டினப்பாக்கத்தில் அவருக்கு வீடு இருக்கும்? அது வந்து ஒரு ஆஃபீஸுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு விஜய் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஊடகங்கள் வாட்ச் பண்ணுறதுனால அப்படியெல்லாம் இவர் சட்டுன்னு போயிட முடியல. அதுதான் உண்மையான காரணம். இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் வருகைக்கு பிறகும், இந்த கரு துயர சம்பவத்துக்கு பிறகும் இந்த திமுக கூட்டணிக்குள்ள இந்த விரிசல் வருதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியினர் வந்து அதிக தொகுதிகளை வந்து கேட்கறதா அந்த செய்திகள் வந்து வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் தோழர்களுமே வந்து திமுக அவர்கள் வந்து இந்த நலத்திட்டுகள்லாம் சொல்லி அவங்களால இந்த ஓட்டை வந்து வாங்க முடியாது சொல்றது வந்து வெளிப்படையாக நம்மளால பார்க்க முடியுது. மதிமுகவினரே வந்து நாங்கள் திமுக கிட்ட வந்து அதிகம் சீட்டு கேட்டு எங்களுடைய இந்த தேர்தல் அங்கீகாரத்தை வந்து இன்னும் மீண்டும் பலப்படுத்தும் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது சார். இந்த விரிசல் வந்து தொடங்கிருச்சா சார் திமுக கூட்டணிக்குள்ள? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவருடைய தோழமை கட்சிகளை கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி நடத்துவது தான் திமுகவுடைய வழக்கம், வாடிக்கை. திருமாவளவன்லாம் இதில் நிறைய அனுபவப்பட்டதையும் அவமானப்பட்டதையும்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம், உங்களுக்கு கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் ஒரு பொது தொகுதியில் நாங்கள் நிற்கணும்னு கேட்கும்போது, உங்களுக்கு வந்து பொது தொகுதி கேட்குதா அப்படின்னு கமெண்ட் அடித்தவர் தான் கருணாநிதி. அந்த மோசமான கமெண்ட் கேட்ட பிறகும் அதே கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதெல்லாம் ஒரு தனி கதை. அந்த கேள்வியை நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கட்சி நடத்துகிற உங்களுக்கு பொது தொகுதி கேட்குதா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது எப்படி தோணுது? அப்படி தோணும் அப்படின்னா, நீங்கள் பொது தொகுதியில் நின்னீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பண்ணையார் வீட்டினுடைய முன்வாசல் வழியாக
உள்ள அவரை எத்தனிக்கும் போது அந்த பண்ணையார் அவரை பார்த்து, டேய் நீ என்ன என் வீட்டு முன்வாசல் வழியா வர்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா, நீ வழக்கமாக கொல்ல பக்கமாக தானே வரணும் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அவமரியாதைக்குரிய கமெண்ட் தான் அது. அதை கேட்ட பிறகும் விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் நீடிக்குது. அது மட்டும் இல்லை, திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக திருமாவளவன் மாறி இன்னைக்கு அந்த கூட்டணியையும் அந்த கட்சியையும் முட்டு கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளவும் செய்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது எப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறது நம்மெல்லாம் பார்க்கத்தான் போகிறோம். இவங்க கேட்ட எண்ணிக்கையில் தொகுதி தரமாட்டாங்க, இவர்கள் கேட்கிற தொகுதிகளையும் தரமாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்லை, மதிமுகவுக்கும் நடக்கும், இடதுசாரிகளுக்கும் நடக்கும், காங்கிரஸுக்கும் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த கட்சிகளுக்கெல்லாம் வேற போக்கிடம் இல்லாமல், என்ன காரணம், அதிமுகவுக்கு நீங்கள் போக முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுகவில் பாமக இருக்கும், அதனால இவங்க அங்கே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவும் அங்கே இருக்குது, அதனால இவங்களால போக முடியாது. மற்ற கட்சிகளுக்கு இதே சிக்கல் தான். அப்போ என்ன பண்ணுறது, இவங்க என்ன எட்டி உதைச்சாலும் அவங்க காலையே பிடிச்சிட்டு வண்டியை ஓட்டிடுவாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த முறை இவர்களுக்கு ஒரு சாய்ஸாக தாவேகா கட்சி இருக்குது. அதனால் இந்த முறை திமுக இவர்களுக்கு இந்த சீட்டு நோட்டு பேரத்தில் இவங்க நினச்ச மாதிரி தரலை அப்படின்னா இவங்க விஜயை நோக்கி நடையை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணியில் தொடர்வதை விட தாவேகா பின்னால் போகிறது ஒரு கூடுதல் அனுகூலம் இருக்குது. என்னன்னா, இப்போ தாவேகாவுக்கு விஜய்க்கு கேரளாவிலையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, பாண்டிச்சேரிலையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அப்போ தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டிலும் இவர்களுக்கு ஆதாயம் இருக்குது, மற்ற 2 மாநிலங்களிலும் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூட்டுவதற்கு விஜயினுடைய செல்வாக்கு பயன்படும். அதனால் அவங்க அதை நோக்கி செல்லுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டணிகள்லாம் அதிகம் பேசப்படுறதா சொல்கிறாங்க சார். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்குள்ள அதான் இப்போ பீகார் தேர்தல் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதாக வைத்துக்கொள்வோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் வரும். அப்போ பீகாருக்கு அடுத்து நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் எது, தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டிலையும் நம்மளுடைய செல்வாக்கு அதிகரிக்கணும், நம்மளுடைய நம்பரையும் அதிகரிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுக்கு திமுக உடன்படாமல் அவங்க வழக்கம் போல் அந்த ரொட்டி துண்டை பிச்சு போடுற மாதிரி ஒரு தொகுதியை போட்டாங்க அப்படின்னா அதனால காங்கிரஸுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னொன்று, இப்போ பீகாரிலே அவ்வளோ பெரிய போட்டி இருக்கிற இடத்துலையும் நம்ம ஜெயிச்சு இந்த மாதிரி வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நம்ம இவங்கள்ட்ட குடிஞ்சு போகணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அப்போ அவர்கள் கேட்கிற தொகுதியை திமுக தர மறுத்தால் உடனடியாக தாவேகா பின்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு அப்படின்னா அது அடுத்த 5 வருஷம் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பேச வேண்டிய விஷயம். இப்போ அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் பீகார் தேர்தலில் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல அல்லது மீண்டும் ஒரு தோல்வி தான் கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்ல முடியும். பொறுத்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார். நன்றி.